பஸ் ஸ்டாண்டில் பார்த்த ஒரு காட்சி. ஊக்குவிக்கிறவங்க தன்னோட பிள்ளைய பஸ் ஸ்டாண்ட் தரையில் விளையாட விட்டுருக்காங்க. அது கையில் 4-5 மிட்டாய். அதை கீழே போடுது, எடுத்து வாயில் போடுது, மறுபடியும் அதை எடுத்து தூக்கி எறியுது. அந்த சுத்தமான தரையில் விழுந்த மிட்டாயை ஓடி போய் தேடி எடுத்து மறுபடியும் வாயில் போட்டு, ஈஸ்வரா, இங்கே நம்ம என்னன்னா உங்கள் பேஸில் உப்பு இருக்கா, சோப்பில் புளி இருக்கா, ஷாம்பில் காரம் இருக்கான்னு தேடி தேடி யூஸ் பண்ணுறோம். ஹைஜீனிக்னா கிலோ எவ்வளோன்னு கேட்குற அவங்க ஹெல்த்தியாக 100 வயசுக்கு இருக்க அருள் புரிகிற இந்த கடவுள் நம்மளை மட்டும் ஏன் 45 வயசில் இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி மாத்திரையை அள்ளி கொடுக்குறாருன்னு சத்தியமாக தெரியலங்க. மேகங்கிறதாலே இங்கே தும்மல் வந்துடுது. டெட்டால் போட்டு முழுகுன வீட்டில் தரையில் பிள்ளைய விட்டால் கூட தரையில் விடாத, கையை வாயில் வைக்க விடாதேன்னு நம்ம வளர்ப்பு சரியில்லை போலங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வாழைத்தண்டு பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு. ப்ரொக்கோலி, குடமிளகா பிரட்டல் பண்ணியாச்சு. சாதம், தயிர், முட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஜாலியாக சமைச்சு ஹாப்பியாக சாப்பிடுவோம்.